ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படிங்கிறாங்க. ரேஷியோங்கிறது நம்பரில் வரும், கன்வர்ஷன் பீரியட்னா அது மந்த்ஸில் வரும். ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபுட் கடை இருக்குது. ஓகேயா? அவங்க பேட் மெத்தனை செல் பண்ணுறாங்க. ஓகே, பேட் மெத்தனை செல் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 30 இருக்குது. எவ்ரி மந்த் போட்டிருக்காங்க, ஜனவரி டு டிசம்பர். லெட் சே எவ்ரி மந்த் 10 பீஸ் விற்கிறாங்க. ஓகே, எவ்ரி மந்த் 10 ஆல் தி வே அன்டில். ஓகே, சரி, இப்போ என்ன அர்த்தம்? இந்த 30 பீஸ் வந்து விற்றா மிச்சம் 20 வந்துடும். கரெக்டாக? ஜனவரி மாதம் திரும்பவும் ஃபெப்ரவரி மாதம் விற்றா 10 வந்துடும். ஸோ இங்கே மார்ச்சில் விற்றா 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மார்ச்சில் உடனே வாங்கிடுவாங்க. லெட்டஸ் சே அவங்க ஆர்டர் பண்ணால் உடனே வருதுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே வருது. ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் டே தேர் கெட்டிங், அப்போ 30 பீஸ் வந்துடும். ஓகேயா? அது 31st வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 30 பீஸ் வருது. அதே மாதிரி. ஓகேயா? வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் டே, ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 30 வருது. ஓகே, அப்போ இந்த 10 போச்சுன்னா அது ஃபஸ்ட் ஏப்ரல் 30. அப்போ இங்கே க்ளோசிங் 20 இருக்கும். திரும்ப மேலே 10 பண்ணால் 10 இருக்கும். ஜூனில் 10 பண்ணால் 0 ஆகிடும். ஓகே, திரும்ப அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜூலை 30 வந்துடுச்சு. ஓகே, திரும்ப 10 செல் பண்ணுறாங்க 20, திரும்ப 10 செல் பண்ணுறாங்க 0. ஸோ ஃபஸ்ட் அக்டோபர் கடை திறக்கிறாங்க, திரும்ப 30 இருக்குது. ஓகேயா? ஓகே, 10 0. ஓகே, இப்போ என்ன இப்படி டீட்டெயில்டாக போடுறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட் இருக்குல்ல, ஒரு பேட். ஓகே, இது 4 டைம்ஸ் அந்த வருஷத்துக்கு செல் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஏன்னா எவ்ரி டைம் மார்ச் 0 வந்தவுடனே 31st மார்ச் ஆர்டர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஏப்ரல் டெலிவரி வந்துடுச்சு. கரெக்டாக? திரும்பவும் அது செல் பண்ணிட்டீங்க, திரும்பவும் 30th ஜூன் முடிச்சிட்டிங்க, ஆர்டர் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஜூலை ஆர்டர் வந்துடுச்சு உங்களுக்கு, அது சப்ளை வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பேட்டை வந்து 4 டைம்ஸ் ஆர்டர் பண்ணீங்க. கரெக்டாக? 1 இயரில் 4 டைம்ஸ் யூ ஆர்டர். அதே மாதிரி 31st டிசம்பர் ஆர்டர் பண்ணுவீங்க. கரெக்ட்? ஸோ அப்போ இந்த ஹவு டு யூ கெட் திஸ் 4 டைம்ஸுங்கிறது தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. சரி, இப்போ இதுக்கு எப்படி பண்ணணுன்னா அது ஃபார்முலா மெத்தட் பார்த்துலாமா? சரி, ஃபார்முலா மெத்தட் மனப்பாடம் பண்ணால் நமக்கு வந்து அப்போசத்துக்கு மனசில் நிற்கும். ஆனால் கான்செப்டாக புரிஞ்சுட்டா கொஞ்சம் நம்ம சம் போடும்போது புரிஞ்சுன்னு போடுவோம், அந்த அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன? ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் பை 2. கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு 30 + 30. ஏன்னா நான் இங்கே ஓப்பனிங் 30 அசீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி, ஓப்பனிங் 30, அதுமாதிரி இங்கே க்ளோசிங் முடியும் போது 30. ஏன்னா 31st டிசம்பர் ஆர்டர் பண்ணிட்டீங்க, வந்துடுச்சு 30. ஓகேயா? பட் 2. அப்போ 30 இஸ் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேயா? சரி, அடுத்தது என்ன? இயர்லி சேல்ஸ். எவ்வளோ? 120. ஏன்னா எவ்ரி இயர் எவ்ரி மந்த் 10 விற்கிறீங்க, 12 மந்த்ஸுக்கு. ஸோ 120. ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அதாவது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிம்பாங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு பதிலாக இயர்லி சேல்ஸ் நம்பர்ஸ் வச்சுக்கலாம், அதாவது நம்பர்ஸில், நாட் இன் ருபி. ஓகே, ரெண்டுமே சேம் தான் அர்த்தம். ஸோ இப்போ 120 இயர்லி சேல்ஸ் டிவைடட் பை 30. கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே 4 வந்துருக்கு வருது 4 டைம்ஸ். தட் மீன்ஸ் அந்த பேட் 4 டைம்ஸ் எப்படி வருது ஃபார்முலானா, இயர்லி சேல்ஸ், ஓகே, எதர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் இயர்லி சேல்ஸ், ஓகே, டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. போட்டிங்கன்னா 120 இயர்லி சேல்ஸ், ஆவரேஜ் இன்வென்ட்ரி 30. ஸோ 4 இஸ் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். ஸோ வாட் இஸ் த ரெவென்யூ? 12 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 lakhs இஸ் சேம் அஸ் இந்த 120 பேட்ஸ். ஓகேயா? அப்புறம் ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்.
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ங்கிறது பேசிக்கலி நீங்கள் இந்த பேட்டு வாங்கின ப்ரைஸ். ஓகேயா? ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வெர்ட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அது தானே உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வெர்ட் மைனஸ் க்ளோசிங். ஸோ போட்டிங்கன்னா 7,50,000 வருது. ஓகே, ஸோ இங்கே நான் சம் போடலாம். சாரி. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் equal to 7,50,000. ஓகே, சேல்ஸ் equal to 12 lakhs. கரெக்டா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 7,50,000, சேல்ஸ் 12 lakhs. ஸோ நமக்கு அடுத்து என்ன தேவை? ஆவரேஜ் இன்வென்ட்ரி தேவை. ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் by 2, which is equal to இங்கே ஓப்பனிங் 1,70,000 ப்ளஸ் 1,30,000. ஸோ 1,70,000 ப்ளஸ் 1,30,000 by 2, which is equal to 3 lakhs by 2. So 1,50,000. So ITR equal to, okay, cost of sales by average inventory. Cost of sales by average inventory. So cost of sales is 7,50,000 by 1,50,000. Okay, which is equal to 5 times. Okay, கரெக்டாக வருதா பாருங்கள் இங்கே. ஓகே, ஸோ inventory turnover ratio, cost of sales by average inventory போட்டால் 5 times வருது. ஸோ இப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? அதாவது பீசஸில் சொன்னேன். ஓகே, இயர்லி சேல்ஸ். ஸோ நம்ம காஸ்ட்டு தெரிஞ்சதுன்னா காஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கான்செப்டாக என்னென்னா, அந்த பேட்டை வந்து நம்ம 4 times ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு தடவை வாங்கினேன்னா 4 times நம்மளால் விற்க முடியாது. அதுதான் அர்த்தம். தட் இஸ் வை இன்வென்ட்ரிஸ் அதை போயிட்டு வருது. இன்வென்ட்ரி போயிட்டு திரும்ப உள்ளே வருது ஷாப்புக்கு. ஓகே, திரும்ப ஷாப்லேருந்து கஸ்டமருக்கு போகுது, திரும்ப உள்ளே வருது. இதுதான் கான்செப்ட். ஓகேயா? ஸோ இது மாதிரி 4 times வருது 1 year. ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அதாவது இது ருப்பீஸில் போட்டால், நம்பரில் போட்டான்னா நார்மல் குவான்டிட்டி சோல்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி வரும். அதை நான் போட்டிருக்கேன். குவான்டிட்டியாக இருந்தானே, ஓகே, குவான்டிட்டி சோல்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அதுவும் பீசஸ் போட்டிங்கன்னா அதுவும் சேம் வரும். சேம் 5 தான் வரும் இந்த இடத்துல. பட் நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை, ஏன்னா அவன் வந்து கொஸ்டின் வந்து ருப்பீஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகேயா? ஸோ இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ 5 times போட்டாச்சு. சரி, இப்போ 5 timesனால் என்ன அர்த்தம்? அப்போ வாட் இஸ் த, ஓகே, இஃப் ITR equal to 5னா வாட் இஸ் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்? இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஓகே, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம 5 months ஒரு தடவை விற்கிறாங்க. அப்போ ஜனவரியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது மே மந்தில் விற்றுருவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி மே மந்த் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் விற்றுருவோம். ஓகேயா? அப்போ இது இங்கே 2 time, சாரி, இது 1 time, இது ஒரு 1 time. ஓகேயா? அதுக்கப்புறம் 2 months தான். 2 months இஸ் நத்திங் பட் 2/5. ஏன்னா ஒரு தடவை 5 ஆகுது. ஸோ அப்போ பேசிக்கலி 1 + 1 + 2/5 இதுதான் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ இது எப்படி போடணுன்னா 12/5 போட்டுவாங்க. போட்டால் 2.4 வரும். ஸோ இந்த 2.4 இஸ் சேம் ஆஸ் இங்கே 1 + 1 2/5 ஆன்சர். கரெக்ட். 0.4. கரெக்ட். ஸோ 1 + 0.4 இஸ் ஈக்குவல் டு 2.4. கரெக்டாக? இப்போ ஆன்சர் என்ன இருக்குது பார்க்கலாமா? இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர் 12 டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. அதுதான் நான் இங்கே போட்டேன். அதாவது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டோம் 12 டிவைடட் பை ITR 2.4. இந்த 2.4 எப்படி வருதுங்கிறது தான் இங்கே மீனிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஜனவரி மந்த் ஆர்டர் பண்ணிங்கன்னா மே வரைக்கும் நிற்கிறது இந்த ஸ்டாக்கு. திரும்ப ஜூனில் வந்ததுன்னா அக்டோபர் வரைக்கும் நிற்கும்.
அப்போ நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ விற்றுருப்பீங்க? அவுட் ஆஃப் 5 2 தான் விற்றுருப்பீங்க. ஏன்னா எவ்ரி மந்த் ஒரு பீஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 2/5 இஸ் நத்திங் பட் 0.4. கரெக்டாக? ஏன்னா 5 20. ஓகே. ஸோ 1 + 1 + 2.4 இஸ் த ஆக்சுவல் மீனிங். ஆனால் நமக்கு இவ்வளோ டைமில் இருக்க வேண்டாம். நமக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி வந்ததுன்னு தெரியணும். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ஈக்குவல் டு 12 divided by ITR. ஸோ 12 நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பை ITR போட்டிங்கன்னா 2.4 வரும். ஸோ 2.4 இஸ் த கன்வர்ஷன் பீரியட். இதை மந்த்ஸ்னு போட்டுடணும். இதை 5 டைம்ஸ்னு போட்டணும். அதான் முக்கியம். அதான் சொன்னேன் டைம்ஸ்னால் எவ்வளோ தூரம் வந்து போயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஓகேயா? தேங்க்யூ.